2 to 3 years அந்த இயர் எண்ட் ஆகும்போது I asked myself where and how I started. I tried to manage my health, fitness, finance, academics, communication, etc. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். பட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணனால என்னால கன்சிஸ்டன்ட்டா 2 to 3 வீக்ஸ் கூட அதை பிராக்டிஸ் பண்ண முடியல. I knew I was stuck somewhere. இந்த பசில்ல ஏதோ ஒன்னு மிஸ் பண்றேன் அப்படின்றத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது என்னன்னு ஃபிகர் அவுட் பண்றப்ப தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு அந்த பசில்ல மிஸ் ஆனது மணி. I have my income, I have my goals. ஏன் இந்த மணியை வச்சு என்னோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றத நான் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் ஐ ரியலைஸ் நான் என்னோட மணியை என்னோட கோல்ஸுக்கு கரெக்டா மேனேஜ் பண்ணாததுதான் ரீசனே. என்னைக்கு மணியை கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக யூஸ் பண்ண லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேனோ அன்னையில இருந்து நான் இயர் எண்ட்ல கோல்ஸை மிஸ் பண்றதே கிடையாது அண்ட் ஃபாஸ்டா என்னோட கோல்ஸையும் என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சு. இன் திஸ் வீடியோ ஐ எம் கோயிங் டு வாக் யூ த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஹவ் ஐ அச்சீவ்ட் மை கோல்ஸ் லாஸ்ட் இயர். ஐ broke down into 3 simple parts. பட் பிஃபோர் தட் நீங்க இந்த சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நான் சுதர்ஷன், காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கு கண்டிப்பா வேல்யூபிளா தான் இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. பிகாஸ் நீங்க க்ரோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ண கம்யூனிட்டியில எப்படி ஜாயின் பண்றது அப்படின்றத இந்த வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். Now let's get into this video. I broke down into 3 simple parts. The first one is priority. இந்த ரெண்டு சப்ஜெக்டா பிரிக்கலாம். First, choose one area you are going to improve in your life this year. Then creating specific plans to achieve it. ஒரு பேப்பர் அண்ட் பேனா எடுத்துக்கோங்க. எந்தெந்த ஏரியால நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. Pick any one from the following: self development, work and money, health and fitness, relationship. Start with just one. Because simultaneously எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணனால தான் என்னால எதையுமே அச்சீவ் பண்ண முடியாம எல்லாத்துலயுமே ஃபெயிலியர் ஆனேன். So just start with one. நாம இப்ப நம்மளோட கோல்ஸை டிஃபைன் பண்ணியாச்சு. மணியை இப்ப ஸ்பெண்ட் பண்ணலாமானா நோ. ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்லையா? ஸோ பி சூப்பர் கிளியர் ஆன் யுவர் கோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ல இம்ப்ரூவ் பண்ண போறீங்களா, நெட்வொர்க்கிங்கா, இல்ல புதுசா ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண போறீங்களா, எவ்வளோ டைம் எடுத்துக்க போகுது, எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணுங்க. பட் இஃப் யூ சூஸ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலியோட வெக்கேஷன் பிளான் பண்றீங்களா, அவுட்டிங் பிளான் பண்றீங்களா, பார்ட்னரோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல மேரேஜ், எங்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்காக மணி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. இஃப் யூ சூஸ் ஒர்க் ஆர் மணி, சைட் ஹஸ்ல் பண்ண போறீங்களா, ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, எவ்வளோ டைம் அதுக்கு கொடுக்க போறீங்க, நியூவா ஏதாச்சும் ஸ்கில் லேர்ன் பண்ண போறீங்களா, ஜாப் ஷிஃப்ட் ஆக போறீங்களா, ப்ரொமோஷனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதுல என்ன பண்ண போறீங்க அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அண்ட் தென் இஃப் யூ சூஸ் ஹெல்த், ஜிம் கிளாஸஸ் இருக்கு, யோகா கிளாஸஸ் இருக்கு, வாக்கிங், ரன்னிங், இதுல எது பண்ண போறீங்க, ஒரு டாக்டரை விசிட் பண்ண போறீங்களா, எத்தனை மாசத்துக்கு விசிட் பண்ண போறீங்க அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அண்ட் மேக் ஷுவர் நீங்க உங்க கோல்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ற எல்லா விஷயமுமே ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கணும், ரொம்ப டிராமாட்டிக்கா இல்லாம பாத்துக்கோங்க. அண்ட் தென் த பார்ட் 2 இஸ் மணி மாடல். இங்க நிறைய பேர் திங்க் பண்ணாத ஆங்கிள் இருந்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஏர்ன் பண்ற மணியை கரெக்டா உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதை விட ஒரு சூப்பரான விஷயம் எதுவுமே கிடையாது. உங்க ஃபினான்ஸை நீங்க கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். இட் வில் fuel your transformation. So how does it work? Step 1, calculate your net income. Salary, side hustle, side business, investmentல இருந்து வர்ற ரிட்டர்ன், இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வர்ற ரிட்டர்ன்ஸ், இது எல்லாமே சம் பண்ணி அதுல இருந்து டாக்ஸை மைனஸ் பண்ணா வர்றது தான் நெட் இன்கம். Step 2, calculate your expenses. Fixed and variable expenses இருக்கும். ரெண்டல், எலக்ட்ரிசிட்டி, grocery, debt payments and other bills எல்லாம் இருக்கும். Plus unexpectedா மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், இல்ல எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் ஏதாச்சும் வரலாம். அதையும் நீங்க கால்குலேட் பண்ணி சம் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய நெட் இன்கம்ல இருந்து நெட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணா வர்ற பேலன்ஸ்ல இருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக நீங்க எடுத்து வைங்க. இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் எனி பேலன்ஸ் ஆஃப்டர் சப்ட்ராக்டிங் ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ், தென் ட்ரை டு கட் ஆஃப் சம் unnecessary expenses and then decide how much of money you can allocate to achieve your goals. Step 3, கோல்ஸ் இருக்கு, மணி இருக்கு. இப்போ அந்த மணியை கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ண வைக்கணும்ல. So put your money to work. Create a separate bank account from your regular bank account and then name it. This bank account is for this purpose. This bank account is for relationship fund. இந்த மாதிரி நேம் பண்ணி வச்சுக்கோங்க. மந்த்லியோ வீக்லியோ ரெகுலர் இன்டர்வெல்ல இந்த போர்ஷன் ஆஃப் மணி இந்த பேங்க்குக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பண்ணிட்டாலே போதும் 50% ஆஃப் ஒர்க்ஸ் இங்கேயே முடிஞ்சு. பிகாஸ் யூ ஸ்டார்டட் டு prioritize your goal. இந்த செப்பரேட் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற மணிக்கு ஒரே ஒரு கோல் தான். that is to fuel your goal. ஜிம் ஃபீஸுக்கா இருக்கட்டும், ஃபேமிலி வெக்கேஷன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ற எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், இல்ல கோர்சஸ் படிக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல டு பர்ச்சேஸ் சம் ரிசோர்சஸ் ஃபார் your goals. அது மேபி ஒரு புக்ஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்டா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 மந்த்துக்கு முன்னாடி நான் 2 இயர்ஸ் லாங் டர்மா ஒரு கோலை செட் பண்ணேன். இந்த 2 இயர்ஸ்ல இதை நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும்ட்டு 6 மந்த்ஸ் பிஃபோர் நான் செப்பரேட்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணி என்னோட சைட் ஹஸ்ல இருந்து வர்ற இன்கம்ல இருந்து எனக்கு எக்ஸஸா இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் நான் அந்த அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வித்தின் 6 மந்த்ல அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு தேவையான மணில இருந்து 30% என்னால சேவ் பண்ண முடிஞ்சு. அண்ட் இன்னும் 1.5 இயர்ஸ் எனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள பேலன்ஸ் 70% என்னால சேவ் பண்ண முடியும். இப்படி நான் ஆட்டோமேட்
ஆட்டோமேட் பண்ணனால தான் என்னால 30% ஆஃப் மணியை சேவ் பண்ணவே முடிஞ்சுச்சு. அண்ட் அந்த மணி ரொம்ப சின்ன அமௌண்ட் கிடையாது, லேக்ஸ்ல போற அமௌண்ட். The goal here is not to save money but to invest in your goals. And the final part is actions. 3 things you must do in this actions. The first one is monthly review. டெய்லி நீங்க உங்க கோலை கரெக்டா இருக்கணும்னா ரிமைண்டர்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. பிகாஸ் அந்த ரிமைண்டர்ஸ் தான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும் நீங்க இந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. அண்ட் தென் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை நீங்க ஸ்பெண்ட் பண்ணவே இல்லைன்னா ஆஸ்க் யுவர் செல்ஃப் வை. பிகாஸ் அந்த அமௌண்ட் உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. அது ஸ்பெண்ட் பண்ணலனா கோல்ஸை நோக்கி விலகிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். The second one is progress track. நீங்க கரெக்டான டைரக்ஷன்ல நோக்கி தான் போய்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றத ரெகுலரா ப்ராக்ரஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மோட்டிவேட்டடா இருக்க ட்ரை பண்ணுங்க. மோட்டிவேஷனுக்கு ரெகுலர் இன்டர்வல்ல என்னென்ன தேவையோ அதையும் நீங்க கரெக்டா தவறாம பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் the third one is quarterly check-in. Every 3 months once உங்க கோலையே நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க கரெக்டான கோலை தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா, அதை நோக்கி நீங்க கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றத every 3 months once நீங்க செக் பண்ணுங்க. அண்ட் தென் adjust your goals towards your financials. மேபி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கலாம், இல்ல உங்களோட இன்கம் லெவல் கூடி இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்க கோல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் உங்க லைஃப்ல க்ரோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணுங்க. I will add you in my exclusive community where you can find like-minded people. You can communicate, interact, network and engage with like-minded people. So don't forget to fill the form. The link is in the description. Until then, this is Sudarshan signing off.